ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இப்போ ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறேன். என்னென்னா, தைல பாட்டில் வச்சுருந்தேன். அது அது வந்து காலியாகிட்டு தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்த பாட்டில் தான். சரி, இதில் ஏதாச்சும் செய்யலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் வந்து வேறு ஏதாவது டிசைன் மாதிரி செய்யலாம். சரி, அப்புறம் நம்ம ஃப்ளவர் வேறு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளவரை வச்சு ஒரு பாட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த கலர் வந்து நான் எதுக்குமே யூஸ் பண்ணலை, இந்த பர்பிள் கலரு. சரி, அதை வந்து பாட்டில் கொடுத்து விட்டுடலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா டார்க் கலராக இருக்குது, சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்புறம் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த செடி கிராஸ் வளர்கிற மாதிரி க்ரீன் கலர் கொடுத்து விட்டுட்டேன். க்ரீன் கலர் கொடுத்துட்டு இந்த பாட்டில் கார்னரில் ஏதாச்சும் டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு டிசைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் செர்ரி பழம், இந்த செர்ரி டிசைன் வந்து போடணும். இன்னொரு பாட்டிலே நான் ஃபஸ்ட்டு செய்யும் போதே நான் போடணுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இது குட்டியாக அழகாக இருக்கேன் இந்த பாட்டில்லன்னு சொல்லிட்டு இதில் ஒரு டிசைன் போட்டு விட்டுட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. என்ன சொல்கிறது, அழகாக அது அப்படியே ப்ரிண்ட் பண்ண மாதிரி இருந்தது அந்த பாட்டிலில். ஏதோ நான் ஒன்று செய்கிறேன், ஆனால் அது ஒரு அவுட்புட் வருது. நான் மைண்டில் இப்படி தான் வரணுன்றது நினச்சி பண்ணலை நான். நம்ம பண்ணுவோம், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் சரி தான் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் கிடையாது. சும்மா பாட்டிலில் கலர் பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் போடுவோன்னு அந்த டைமுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இதில் போடுறது, இந்த பாட்டில்து. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மேலே வந்து அந்த இது இருக்கிற மாதிரி, அதாவது ஃப்ளவர் மேலே இருக்கிற மாதிரி, அதோடைய குச்சி வந்து கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, ஒரே ஒரு ரோஸ் மட்டும் அப்படியே பூத்து இருக்கிற மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு, அந்த இது டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து வச்சுட்டேன் நான் அதுக்கு. அதை வச்சுட்டு அதை வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஃபெவிகால்லாம் போட்டால் விழுந்துடும். அதனால் வந்து க்ளூ கன் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். மேலே வந்து அந்த இதுக்கு லீஃபுக்கு போடுற மாதிரி வந்து சின்னதாக ஒரு கோல்டன் கலரில் வச்சுருந்தேன். அதையும் வந்து க்ரீன் கலரில் நான் இது பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ளவருமே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. நல்லா கொடுத்துருந்தாங்க அந்த ஃப்ளவரு எல்லாமே. நான் எல்லாமே வச்சுருக்கேன். இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். மற்றதுக்கெல்லாம் எதுக்கு போடலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாலில் நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு அந்த ஃப்ளவர் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுலேயும் கொஞ்சம் வச்சிடுறேன் ஒரு 3 ஃப்ளவரு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எதுவுமே டேமேஜ் இல்லை, எல்லா ஃப்ளவருமே நல்லாவே வந்துருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போது வச்சுருக்கிற இந்த செல்ஃபுக்கிட்டேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். பாருங்கள் இப்படி வந்திருக்கு அவுட்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.